வணக்கம், நான் பிரேமா சுரேந்திரன். கதை சொல்லவா பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கதை பகுதிக்கு செல்வோமா? ஒரு கிராமத்துல மதியும் மணியும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருக்கிறாங்க. அவங்க கிராமத்திலேயே வளர்ந்தனால நகரம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஆசை இருந்தது. நகரத்தை ஒரு நாள் முழுவதும் சுத்தி பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சு. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒரு நாள் அனுமதி வாங்குறாங்க நகரத்தை சுத்தி பார்க்கறதுக்கு. அவங்க அப்பா அம்மாவும் சரி, நீங்க காலையில போனா சாயங்காலம் திரும்பி வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. மதிக்கும் மணிக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருது. அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பா அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு பஸ்ல ஏறி நகரத்தை சுத்தி பார்க்கறதுக்கு புறப்பட்டாங்க. நகரத்துல போய் இறங்கிடுறாங்க. பெரிய பெரிய கட்டிடங்கள், நிறைய வண்டி, இதெல்லாம் பார்த்த உடனே மதியும் மணியும் ஆச்சரியத்துல ஆழ்ந்துடுறாங்க. எங்க பார்த்தாலும் சாப்பிட்றதுக்கான கடைகள் ரோட்டோரமா நிறைஞ்சிருக்குது. அவங்களும் அவங்களுக்கு தேவையான பொருள்களை எல்லாம் வாங்கி சாப்பிடுறாங்க. இப்படியே ஒரு நாள் ஃபுல்லா அவங்க நகரத்தை சுத்தி பாக்குறாங்க. 4 மணி ஆயிருது. அப்பா அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்க, சாயங்காலத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அப்போ மதி சொல்றா, சரி நம்ம பஸ் வர்ற பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னாதான் 4:30 பஸ்ஸை பிடிக்க முடியும், நம்ம போலாமா அப்படின்னு மணி கிட்ட கேக்குறேன். மணி சொல்றான், ஆமா நம்ம என்ன பண்ணலாம், இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நின்னுக்கலாம், இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்ல மதி அப்படின்னு சொல்றான். சொன்ன மதியும் சொல்றான், ஆமா இனிமேல் வரும்போது அப்பா அம்மா கூட வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேர் என்ன பண்றாங்க, அவங்க பஸ் வர்ற பஸ் ஸ்டாண்ட்ல போய் 2 பேர் நின்னுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்ப பார்த்தா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு, அம்மா பிச்சை போடுங்கம்மா, அம்மா பிச்சை போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த ஆளை பார்த்தா எந்த ஒரு குறையுமே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணல. ஆனா அவர் பிச்சை கேட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பிச்சைக்காரர்கிட்ட போய், ஐயா உங்களுக்கு எந்த குறையுமே இல்லையே, எதுக்காக நீங்க பிச்சை வாங்குறீங்க, ஏதாவது வேலை செஞ்சு பொழைக்கலாமே அப்படின்னு கேக்குறாங்க. கேட்ட உடனே அந்த பிச்சை வாங்கிட்டு இருந்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னை பார்த்தா யாருக்குமே ஒரு குறை இருக்கிறதா தெரியாது தம்பி, ஆனா எனக்கு 2 கண்ணுமே பார்வை இல்லை, என்னால இந்த உலகத்தை பார்க்க முடியாது தம்பி, அதனாலதான் நான் பிச்சை கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோம்னா மதிக்கும் மணிக்கும் ரொம்ப சங்கடம் ஆயிருது. அவங்க கிட்ட இருந்த 10 ரூபாயை எடுத்து என்ன பண்றாங்க, அந்த பிச்சைக்காரருக்கு போடுறாங்க. ஆனா பார்த்தா அதுல கொஞ்சமா தான் சில்லறைகள்லாம் இருக்குது. அவரோட சாப்பாட்டுக்கு அது சரியானதா இருக்காது. அதனால மணி என்ன பண்றா அப்படின்னா, அங்க தொலாவி பாக்குறா. பார்த்தா ஒரு தூரத்துல ஒரு அட்டை கிடக்குது. அதை எடுத்துட்டு வந்து தங்கிட்ட இருக்கிற பேனாவில ஒரு வாசகத்தை எழுதுறான். எழுதி அந்த பிச்சைக்காரர் உட்கார்ந்துருக்காரு இல்லையா, அந்த கண்ணு தெரியாதவர் உட்கார்ந்துருக்காரு இல்லையா, அது பக்கத்தால அந்த போர்டை வச்சிடறான். வச்சோன்னு பார்த்தா மதி, என்னடா நீ புதுசா ஏதாவது யோசனை பண்ணிருக்கிறியாட்டு இருக்குது, என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு பாக்குறான். அதுல என்ன எழுதி இருக்குது அப்படின்னா, எனக்கு கண் தெரியாது, தயவு கூர்ந்து உதவி செய்யுங்கள் அப்படின்னு மணி எழுதி இருக்கிறான். அதை பார்த்த உடனே சரி கொஞ்ச நேரம் பார்க்கலாம், இது படிச்சவங்க யாராவது அவருக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா கொடுக்கட்டுமே, அவர் பாவம் தானே அப்படின்னு சொல்லி 2 பேர் என்ன பண்றாங்க, மறுபடியும் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்னுக்கிறாங்க. அந்த கண்ணு தெரியாதவருக்கு யாராவது போடுறாங்களா அப்படின்னு பாக்குறாங்க. வர்றவங்களாம் அந்த போர்டை பாக்குறாங்க, அப்படியே போயிடுறாங்க. அதிகமா போட்டால் என்ன பண்றாங்க, ஒரு ஒரு 1 ரூபா 2 ரூபாய் இந்த மாதிரிதான் போடுறாங்க, பெருசா யாரும் போடுறது இல்லை. இப்போ சரி என்ன பண்றாங்க, இப்படியே கொஞ்ச நேரம் போகுது. இப்ப மதி சொல்றா, மணி நீ எழுதுனத நான் மாத்தி எழுதுட்டுமா அப்படின்னு கேக்குறா. கேட்ட உடனே மணி சொல்ற, தாராளமா எழுது, நம்ம அவருக்காக தானே உதவி செய்யறோம், யாரு செஞ்சா என்ன அப்படின்னு சொல்றா.
மதி என்ன பண்றான், அந்த போர்டை மறுபடியும் அந்த அட்டைப்பெட்டியை தூக்குறான், அட்டையை தூக்குறான். தூக்கிட்டு அதுல மறுபடியும் மதி ஒரு வாசகத்தை எழுதுறான். எழுதி அவர் பக்கத்தால அதை வச்சிடறான். மணி அதை படிக்கிறான். இந்த அழகான உலகத்தை என்னால் பார்க்க முடியாது, எனக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறான். பார்த்தோன்னா மணி சொல்றா, டேய் ரொம்ப அழகா எழுதியிருக்கிறடா, இதை பார்த்தாவது யாராவது ஏதாவது கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் மறுபடியும் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னுக்கிறாங்க. பார்த்தா அந்த வழியா போறவங்க அந்த அட்டையில எழுதியிருக்கிற அந்த வாசகத்தை படிச்ச உடனே எல்லாரும் கொஞ்ச நேரம் நிக்கிறாங்க. இந்த அழகான உலகத்தை என்னால் பார்க்க முடியாது, எனக்கு உதவி செய்யுங்கள். ரொம்ப அழகா எழுதியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி போறவங்க வர்றவங்க என்ன பண்றாங்க, அதை படிக்கிறாங்க. அவருக்கு 10 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி எல்லாம் போடுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்ச உடனே மணி கேக்குறான், நானும் இதையே தாண்டா எழுதுனேன், எனக்கு கண்ணு தெரியாது எனக்கு உதவி செய்யுங்கன்னு எழுதியிருந்தேன், நீ அழகான உலகத்தை பார்க்க முடியாது உதவி செய்யுங்கன்னு எழுதியிருந்த, இதுல என்னடா வித்தியாசம் அப்படின்னு மணி கேக்குறான். கேட்ட உடனே மதி சொல்றான், நம்ம ஒரு விஷயத்த எப்படி பாக்குறோம் அப்படிங்கறதுலதான் வித்தியாசம் இருக்குது. எனக்கு கண்ணு தெரியாது உதவி செய்யுங்க அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு இது, கண்ணு தெரியாது அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அது. ஆனா இந்த அழகான உலகத்தை என்னால் பார்க்க முடியாதுன்னா என்ன அர்த்தம், எல்லாருமே இந்த அழகான உலகத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்னால இந்த அழகான உலகத்தை பார்க்க முடியல அப்படிங்கிறது தான் அதுல விஷயம். அதுல அந்த வார்த்தைகளுக்கு ஒரு அழகு கொடுத்தனால எல்லாருக்குமே அதை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சு போயிருச்சு, அதனாலதான் அவருக்கு உதவி செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றான். மணி சொல்றான், உண்மைதான், நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி பாக்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம், அதுக்கு இது சரியான ஒரு எடுத்துக்காட்டு. அவருக்கு நிறைய காசு கிடைச்சிருச்சுடா, அவரு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும் போதே அவங்க ஊருக்கு போற வண்டி வந்துருச்சு. அந்த பஸ்ல ஏறி 2 பேரும் அந்த கண்ணு தெரியாதவருக்கு உதவி செஞ்ச மனநிறைவோட அவங்க கிராமத்தை நோக்கி போறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவுல வித்தியாசமான ஒரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.